வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்கப் போகும் கதை இளவரசியின் தேர்வு. மன்னர் விக்ரமாதித்யரும் கபடமான வேதாளமும் பற்றி இன்னொரு புதிர் நிறைந்த கதை. இது புத்திசாலித்தனமும் ஞானமும் நிறைந்த ஒரு அழகான கதை. ஆகவே அமைதியாக அமர்ந்து கேளுங்கள். ஆரம்பிப்போமா? ஒரு இருண்ட இரவிலே மன்னர் விக்ரமாதித்யா காடு வழியாக நடந்து செல்லும்போது அவரது தோளில் வழக்கம் போல வேதாளம் அமர்ந்திருந்தது. மரங்களின் நிழல்கள் ஆடின. நில ஒளி வழிகாட்டியது. காற்றில் மெல்லிசை ஒலித்தது. அப்பொழுது வேதாளம் சிரித்துக்கொண்டு சொன்னது, விக்ரமாதித்யா, இன்று நான் உனக்கு ஒரு புதிர் சொல்லப் போகிறேன். அதற்குள் மறைந்திருக்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அதுவே கதையை தொடங்கியது. ஒரு மாபெரும் அரசர் ஒரு நாள் தனது அழகான மகளுக்கு பொருத்தமான கணவரை தேடினார். அந்த இளவரசி அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். மன்னர் தன் மகளுக்கு சிறந்த துணை யார் என யோசித்தார். 3 இளைஞர்கள் திருமணத்திற்காக முன்வந்தனர். முதல் ஒருவர் வீரன். அவன் தைரியசாலி, யுத்தத்தில் வல்லவன். அரசையும் இளவரசியையும் பாதுகாக்கக்கூடியவர். இரண்டாவது கலைஞன். அவருடைய கலை, இசை, ஓவியம், கவிதை எல்லாமும் மகிழ்ச்சியை தருபவை. அவர் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். மூன்றாவது அறிவில் சிறந்த ஞானி. அவன் அறிவிலும் தத்துவத்திலும் பெரியவன். அரசாட்சியை நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்தக்கூடிய அறிவு அவரிடம் இருந்தது. மன்னர் குழம்பினார். மூவரும் சிறந்தவர்கள். ஆனால் இளவரசி யாரை தேர்வு செய்ய வேண்டும்? வேதாளம் சிரித்துக்கொண்டே கேட்டது, சொல் விக்ரமாதித்யா, யார்தான் உண்மையில் அவளுக்கு சிறந்த துணை? அத்துடன் எச்சரித்தும் சொன்னது, உனக்கு பதில் தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை பிளந்துவிடும். ஆனால் பேசினால் நான் பறந்து சென்று விடுவேன். விக்ரமாதித்யர் அமைதியாக சிரித்து பதிலளித்தார், வீரன் பாதுகாப்பைத் தருவான், கலைஞன் மகிழ்ச்சியைத் தருவான். ஆனால் புத்திசாலி அவர் வாழ்க்கைக்கும் அரசாட்சிக்கும் வழிகாட்டுவான். அறிவு இருந்தால் அமைதி, செழிப்பு, நியாயம் அனைத்தும் வரும். ஆகையால் இளவரசி புத்திசாலியை தேர்வு செய்வது சரி. அதை கேட்ட வேதாளம் பெருமூச்சுடன் சிரித்தது. ஹா ஹா ஹா, விக்ரமாதித்யா, நீ மீண்டும் சரியான பதிலேயே சொன்னாய். உன் புத்தி நிலவைக் காட்டிலும் பிரகாசமானது. ஆனால் நீ பேசிவிட்டாய். எனவே நான் பறந்துவிட வேண்டும். அதோடு வேதாளம் காற்றைப் போல் பறந்து தன் பழைய மரத்துக்கு சென்று விட்டது. அதனால் மீண்டும் விக்ரமாதித்யர் திரும்பிச் சென்று வேதாளத்தை பிடித்து வந்தார். ஒவ்வொரு முறையும் புதிய புதிர், புதிய சோதனை. ஆனால் ஒவ்வொரு முறையும் விக்ரமாதித்யரின் ஞானம் வெற்றி பெற்றது. இதுவே இன்றைய கதை நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் இன்னொரு புதிர், இன்னொரு அறிவின் சோதனை. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.